கார்த்தி அவர்கள் பற்றி பேசியாச்சு. அடுத்ததாக கார்த்தி அவர்களோட இன்னொரு அப்டேட் கொடுக்கலான்னு தயாராக இருக்கேன். ஏன்னா நம்மளோட மணிரத்னம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, டிரெக்டர் மணிரத்னம் அவர்கள் அடுத்ததாக 2 படங்கள் பண்ண இருக்காரு. அது சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் அடுத்ததாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதா இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஹீரோவாக இருக்க போகிறது கார்த்தி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் நமக்கு இது வரைக்குமே கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து அப்டேட்ஸும் வரதுக்கு தயாராக இருக்கு. ஒஃபிஷியல் அப்டேட்லாம் வந்து சேரும்போது நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். ஓகேவா? ஸோ ஜிவிஎம் அண்ட் கார்த்தியோட காம்போல ஒரு ரொமான்டிக் மூவின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொமான்டிக் மூவிஸ் தான் ஜிவிஎம்க்கு செம மாசாவே இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. வெந்து தணிந்தது காடு, எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு ஒரு லைனை உண்டாகுனதே நம்மளோட ஜிவிஎம்மோட வெந்து தணிந்த காடு தான் இல்லையா? அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்மளோட ஜிவிஎம் அவர்களோட டிரெக்ஷன்ல கார்த்தி ஆக்ட் பண்ற ஒரு படமா இருக்க போறது இன் ஃபியூச்சர் வரதுக்கு தயாரா இருக்கு. ஒஃபிஷியல் அப்டேட்லாம் வந்ததும் நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேங்க. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? சோறு போட்டு எங்களுக்கு இலை எடுக்க தெரியாதா? எந்திரிச்சு கை கழுவு.